இந்த பள்ளிகொண்டா பேரூராட்சிக்கு அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் இந்த பகுதிக்கு வந்திருக்காரா? இந்த பகுதியில் குறைகள் தீர்த்திருக்காரா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கூடாதுன்னு கழவா இல்லை, வசதி குடிநீர் வசதி இல்லை, போர் தண்ணி தான் இருக்குது, குழா தண்ணி இல்லை. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல? எந்த நடவடிக்கை எடுக்கல. 18 நோட்டீஸ் விட்டுலேருந்து எது காவா வசதி, கழிவுநீர் வசதி எதுவுமே எடுக்கல. டெய்லி நாங்கள் தான் மொண்டு ஊற்றினுக்கிறோம். பக்கத்துல பிடபிள்யூ காவால தண்ணி ஊற்றினுக்கிறோம். உங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. இந்த ஆட்சினால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எந்த பலனும் இல்லைங்க. இந்த பகுதி வந்தா ஓட்டு போடுவீங்களா நந்தகுமாருக்கு? ஓட்டு போட முடியாது. ரத்தமுறையாக இது மாதிரி வர முடியாது, போட முடியாது. எம்எல்ஏ வாட்ஸ்அப் குரூப்லயே அனுப்பிச்சு ஓபன் பண்ணி இதுவரை பார்க்கவில்லை. நோட்டீஸ் விட்டு இதுல இருந்து எதுவுமே பார்க்கல. எம்எல்ஏ வாட்ஸ்அப் குரூப் அவருக்கு அனுப்பிச்சுக்கிறான். இந்த புகார் மனு எடுக்கவில்லை. இது வரையும் எம்எல்ஏ இதை பத்தி கேர் பண்ணல எம்எல்ஏ. சரிங்க. செட்டி டேங்க் இதுவரை குடிநீர் வசதியே இல்லாத இது அப்படியே இருக்குது. பழைய 2012 வச்சது. இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லைங்க. குடிக்கிறதுக்கு காவா இல்லாதே வரி கட்டின்னு 120 ரூபா வரி மாசம் வரி போட்டுக்கிறாங்க. எனக்கு இது காவா வசதி இல்லை. காவாவே எடுக்க மாட்டேன்றாங்க. தண்ணி வந்து பஞ்சாயத்து போர்டு. நான் எப்படி எடுத்து ஊற்றினுக்குது? டெய்லி நாங்கள் நைட்டில் 10 மணி எத்தனை போய் தொலைவா 2 கிலோமீட்டர் எத்தனை போய் தொலைவா ஊற்றினுக்கிறோம். இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல பஞ்சாயத்து போர்டு.